பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? சைவ வைணவ சமயங்களையும் பெண்களையும் இழிவுபடுத்தி வகையில பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தாமாக முன் வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குல தமிழக டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையாளர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்குதுங்க. முன்னாள் அமைச்சர் பொன்முடி வந்து சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது பெண்கள் குறித்தும் சைவம் மற்றும் வைணவ மதங்களை குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில ஒரு கருத்து ஒன்று தெரிவிச்சிருந்தாரு. ஆனா முன்னாள் அமைச்சர் பொன்முடியோட பேச்சு வெறுப்பு பேச்சு வரம்புக்குள்ள வர்றதால அவருக்கு எதிராக தாமாக முன் வந்து இந்த வழக்கை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும்னு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தாரு. இதன்படி பொன்முடிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி தாமாக முன்வந்து எடுக்கப்பட்ட வழக்குல நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி தமிழக டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையாளருக்கு வழக்கு தொடர்பான ஆவணங்களை வழங்க பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டாரு. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்க டிஜிபி மற்றும் காவல் ஆணையாளருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கோட விசாரணையை வரக்கூடிய ஜூன் 25ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்கிறார். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.